கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 7:17, ரோமன் 7:17. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பாவ அறிக்கை என்று கன்ஃபெஷன் சொல்லக்கூடியதில் இப்போ என்ன ஒரு வித்தியாசத்தை காட்டுறாருன்னா, ஒரு உண்மையான மனுஷனுக்கும் அதுக்குள்ளே வரக்கூடிய கான்ஃப்ளிக்டையும் காட்டக்கூடியதாக. அப்போ இதில் என்ன இந்த வசனம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை காட்டுது. அதாவது ஒரு பழைய பாவமான மனுஷனுக்கு இருந்ததும் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய அடையாளத்தையும் காட்டக்கூடியதான். இப்போ நான் இல்லை, முதல்ல என்ன சொல்கிறாரு, நான் இல்லை. இப்போ அதாவது தன்னுடைய பொறுப்பை அவர் ஒதுக்கி தள்ளலை. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆழமான சத்தியத்தை காட்டுறாரு. இப்போ ரட்சிக்கப்பட்ட அந்த புது மனுஷன் இருக்கான் பாருங்க, அவன் நீதியான காரியங்களை செய்ய விரும்புகிறான். எனக்குள்ள கிறிஸ்துவுள்ள ஒரு புதிய சிந்தை, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு புதிய நியூ நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட், என்ன கிறிஸ்துவினால் ஒரு புதிய தன்மைக்கும் பழைய பாவத்தன்மைக்கும் உள்ள போராட்டத்தை, அது ரெண்டுக்கு உள்ள ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குறாரு. ஏன்னா என்ன, பாவம் எனக்குள்ள வாழுது. நீங்கள் கலாத்தியர் 2வது அதிகாரம் ரொம்ப அழகாக நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம் என்ன, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். இப்போ என்ன, நான் அந்த பழைய மனுஷன், பாவமான மனுஷன், ஆவியில் மரித்து போனவன் இப்போ உயிர்ப்பட்டேன்னா அது யாரு, கிறிஸ்து வாழ்கிறாரு. ஆனால் நான் இந்த சரீரம் அதே சரீரம்தான். அப்போ என்ன ஆயிடுச்சு, பாவம் என்ன வந்துருச்சு, எனக்கு வரக்கூடியதாக இருக்குது. அது என்ன, எனக்குள்ள வாசமாய் இருக்கிறது. இது நீங்கள் கிரேக்க மொழியில் ஓய்கோ என்று சொல்லக்கூடியது, அதாவது ஒரு வீட்டில் குடியிருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ பாவம் என்ன பண்ணுச்சு, இங்கே குடியிருக்குது. ஆனால் அது ஓனர் கிடையாது. இந்த சரீரத்தில் தங்குவதற்கான பாவம் அதுக்கு முதலாளி கிடையாது, ஆனால் அங்கே தங்கி இருக்கு. அப்போ என்ன ஆகுது, ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு அவன் பாவத்தினால அடையாளம் காணப்படுவதில்லை, அவன் பரிசுத்தத்தினால காணப்படுறான். ஆனால் அவனுக்கு, அந்த பரிசுத்தமான மனுஷனுக்கு இந்த பாவத்துக்கும் உள்ள ஒரு போராட்டம். அதனால தான் இங்கே ரோமர் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அப்போ 2 பிரமாணம் எனக்குள்ளே இருக்கிறத நான் பார்க்குறேன். என்ன, ஒரு ஆவிக்குரிய முறையில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்பட்டதுனால ஒரு புதிய தன்மை ஒன்று இருக்குது. பழைய மனுஷன்லேருந்து இந்த பாவம் எங்கே வாசமாக இருக்கு, என் சரீரத்தில் குடியிருக்கு. இது 2க்கும் உள்ள போராட்டத்தை நான் பார்க்குறேன். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த பொறுப்பை துறக்கலை, அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லலை. மாறாக என்ன சொல்கிறாரு, அது சரீரத்தில் இருக்குது, ஆனால் உள்ளான மனுஷனில் என்ன இருக்குது, ஒரு உண்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது, நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய அடையாளம் என்ன என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஒரு உண்மையான ஒரு அடையாளம். உங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா, நீங்கள் கிறிஸ்துவில் இருக்கிறீர்கள், நீங்கள் பாவத்தில் இல்லை. இதை நீங்கள் தயவு செய்து உங்களுடைய இருதயத்திலையும் உங்கள் மனசுலையும் உங்களுடைய எண்ணங்கள்லையும் நல்ல ஆழமாக எழுதி வைத்து கொள்ளுங்க. கிறிஸ்தவன் என்பவன் அவன் நீங்கள் பாவத்தில் இல்லை, நீங்கள் உங்களுடைய அடையாளம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் புதிதானவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் பாவத்தோடு போராடக்கூடிய மக்களாக இருந்தாலும் இதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா உங்களுடைய அடையாளம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது மனுஷன். அதே சமயத்தில் நம்ம ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்போ வரும் தெரியுமா, அதாவது இந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கும் இந்த பாவமான சரீரத்துக்கும் உள்ள ஒரு போராட்டத்தை நம்ம புரிந்து கொள்ளும்போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், நமக்கு ஒரு முதிர்ச்சி வர ஆரம்பிச்சிரும், ஆவிக்குரிய முறையில் முதிர்ச்சி வர ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா, நம்மளுடைய தோல்விகளோ நம்ம விட்டு போன காரியங்களோ பார்க்காம கர்த்தருடைய கிருபையின் மூலமாய் நாம் எப்படி ஜெயம் பெற்றோங்கிற ஒரு காரியம் வந்துடும்.
அப்ப என்னுடைய அடையாளம் பாவத்தின் மூலமாய் அல்ல, என்னுடைய அடையாளம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் என்று வரும்போது என்னுடைய போராட்டத்தையும் மீறி நான் என்ன பார்க்க கற்றுக்கொள்வேன், கர்த்தருக்குள்ள நான் எப்படி இருக்கிறேங்கிறத பார்க்க கற்றுக்கொள்வேன். அப்ப முதலாவது நீங்க நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க கிறிஸ்துவில் ஒரு புது ஜீவியாய் இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 5:17 சொன்னது போல, எவனொருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது ஜீவியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் அவர்கள் கிறிஸ்துவில் புது ஜீவியல் என்ற அடையாளத்தோடு போராட்டங்கள், மாம்ச பிரகாரமான போராட்டங்கள் இருந்தாலும் நான் யார் என்பதை நிர்ணயிப்பது நான் கிறிஸ்துவுக்குள் என்பதை புரிந்து கொண்டு அந்த அடையாளத்தின்படி வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.